தமிழ், தமிழுக்காக நாங்க இருக்கோம், எங்க குடும்பம் இருக்கு அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுல இருக்கிற தமிழர்களையும் ஏமாத்தி, தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழர்களையும் ஏமாத்தி தொடர்ந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறது திமுக. அது மட்டும் இல்ல, இந்த 2 நிகழ்வு நடந்ததும் திமுக அரசாங்கம். அந்த 2 சமயத்திலையும் கூட்டணி யாரோட இருந்தாங்க? திமுக காங்கிரஸோட. அத நல்லா சிந்திச்சு பாருங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும், அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தங்களுக்கு மத்தியில நல்ல பதவி வேணும், அமைச்சர் பதவி வேணும், அது இருந்துட்டா போறோம். என்ன சொன்னாலும் சரி தலையாட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த விஷயங்களை கவனிச்சிங்கன்னாக்க திமுக ஆட்சியில இருக்கிறப்பதான் இது நடந்திருக்கு. தலைவர் ஆட்சியில இருந்தப்ப நடக்கல, அம்மா ஆட்சியில இருந்தப்ப இது நடக்கல.